வணக்கம். கேரளாவில் அப்படி தீயா பரவுதா இல்லை கொரோனாவா பரவுதா அந்தளவுக்கு பரவுன ஒரு நியூஸ் தான். இவர் பேர் தீபக். கேரளாவில் கோழிக்கோடில் இருக்கிறாங்க. இவர் ஒரு தனியார் துணி கடையில் மேனேஜர்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னங்கிறது கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. இவருடைய ஏஜ் 42. இன்னும் மேரிட் பர்சன் கிடையாது. தினமும் இதே பஸ்ஸில் தான் துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்களாம். எத்தனையோ ஆம்பளைங்க எவ்வளவோ கெட்டவங்க. ஆம்பளைங்கன்னா எல்லாரையும் கிடையாது, ஃபஸ்ட்டு திட்டிடாதீங்க. கெட்டவன் எவ்வளவோ நடக்குது. அங்கெல்லாம் தூக்கிட்டு போய் இந்த பொண்ணு வீடியோ எடுத்து இவன் தவறாக தொட்டான் அப்படின்னு ஒரு 1000 பச்சை பிள்ளையை கெடுக்கிறான், 1000 பொம்பளைங்களை செயினை இருக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். அப்படிப்பட்ட ஆம்பளைங்கிட்ட போய் இந்த பொண்ணு பண்ணியிருந்தா கூட இந்த பொண்ணுக்கு ஒரு ஆஸ்கர் கூட கொடுத்துருக்கலாம். சும்மா நிற்கிற பஸ்ஸில் நிற்கிற ஆம்பளைகிட்ட போயிட்டு மேடம் போய் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் நல்லாவே ஒவ்வொரு சேனல்லையும் அந்த வீடியோ போட்டிருக்கு. சோசியல் மீடியாவில் பார்த்தாவே தெரியும். அவர் திரும்புகிறாரு, இவங்க மேலே கை உரசுறது மாதிரி இருக்குது. அவர் வேணுக்குன்னு இடிச்சிட்டு நிற்கிறதோ ஒரு தவறு பண்ணுறவன் எப்படி சொல்கிறது. கேரளாவில் தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக கூட ஒரு வயசான ஒரு கேரளாவா தமிழ்நாடாங்கிறது தெரியல எனக்கு சரியாக. பட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு மேலே உரசுறது இதெல்லாம் அந்த பொண்ணு வீடியோவே எடுத்து போட்டு அங்கேயே அடித்தது பஸ்ஸில். அவர் தான் உரசினார்ல, உன்னுடைய அந்தரங்க பகுதியை தொட்டார்ல. இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தர் நம்மளை உரசுறான் அப்படின்னா வீடியோ எடுப்போமா? ஃபஸ்ட்டு அவன் கண்ணத்தை பழுக்க வைப்போமா? நீ தான் தைரியமான பொண்ணாச்சு. வீடியோ எடுக்கிற அளவுக்கு வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு தைரியமான பொண்ணு. இந்த தீபக் உன்னை தவறான முறையில் தொட்டிருந்தா முதல்ல அவர் மூஞ்சியெல்லாம் நீ பேத்திருக்கன்னு அடித்து பஸ்ஸில் அத்தனை பேர் இருந்தாங்க. மேலே தப்புனா கண்டிப்பாக அத்தனை பேர் வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோசியல் மீடியாவில் போட்டு இவரை நீ அசிங்கப்படுத்தணும். ஒருவேளை முன்விரோதம் 2 பேர்த்துக்கு இருந்திருக்குமோ, அதனால இப்படி பண்ணியிருக்காங்களோ. நம்ம எப்படி சொல்கிறது, சிங்கப்பெண்மணின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா. வீடியோவும் வைரல் ஆகிருக்கு, வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. தினமும் இதே பஸ்ஸில் தான் அவர் போயிட்டும் வராராம். இந்த ஒரு பஸ்ஸில் தான் போயிட்டு வராராம். ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்னா, சோசியல் மீடியாவில் போட்டாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணாவே அப்படி இப்படின்னு விமர்சனங்கள் பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா வீடியோ அப்படி இருந்திருக்கு, அதனால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் தீபக் சார், நீங்கள் ஏன் சூசைட் பண்ணிக்கிறணும் முதல்ல? அப்போ உங்கள் மேலே தவறா? அப்போ நீங்கள் அந்த பொண்ணு சொன்னது மாதிரி உரசிருக்கீங்களா? தவறான முறையில் தொட்டிருக்கீங்களா? ஆமாங்க, நீங்கள் இறந்தால் அப்படி தாங்க பேசுவாங்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல. என் போலீஸ் ஒன் சைடே பேசாது. ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லாது. ஆனால் அப்போங்க இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. தீர விசாரித்து தான் எதுவுமே பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த வீடியோவிலேயே எதிர்பாராத விதமாக நீங்கள் இடிக்கிறது, நீங்கள் வேணுக்குன்னு செய்யலை. இப்படி திரும்புகிறீங்க, திரும்பும்போது கைப்படுறது அந்த வீடியோவில் தெரியுது. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் பண்ணது தவறுன்னு தூக்கி உங்களை என்ன பாக்ஸில் உள்ளேயா போட்டுற போகிறாங்க? சொல்லுங்கள். அவங்களும் ஆராய்வாங்க, யார் மேலே தப்பு, யார் மேலே சரி, யார் மேலே தவறு, உங்கள் கேரக்டர் என்ன, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நீங்கள் வசிக்கிற ஊர்லேயும் சரி விசாரிப்பாங்க. அதுக்காக சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி பல பேர் கமெண்ட் பண்ணாங்க, அதனால் எனக்கு அவமானம் ஆயிடுச்சு, நான் தூக்கில் தொங்கிடுறேன்னு சொல்லிட்டு செத்துருவீங்களா? நீங்கள் செத்ததுனால ஒருவேளை நீங்கள் பண்ணது உண்மையாக இருந்துச்சு, அதனால் அவமானம் தாங்க முடியாமல் செத்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரி தானே ஒரு சில பேர் இதே சோசியல் மீடியாவில் உங்களுக்கு தவறாக கமெண்ட் பண்ண அனைவரும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆம்பளைனாவே கொஞ்சம் தைரியசாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்க இப்போ ரோட்டில் போகிறோம், நாய் குலைக்கத்தான் செய்யுது, அதுக்காக கல் எடுத்து விரட்டுறோம். முன்னாடியே விரட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? துரத்தத்தானே செய்கிறோம். அது நம்ம பண்ணது, நீங்கள் அப்போ தவறு பண்ணியிருக்கீங்களோ அதனால் செத்துட்டிங்களா? அப்படி தாங்க நினைக்க தோணுது. நம்ம பண்ணது ரைட்டாக தவறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால நீங்கள் அவசரப்பட்டு இந்த தவறான முடிவு எடுத்தது உண்மையாகவே தப்பு. அதை காவல்துறை விசாரிக்கட்டும். அடுத்து நீதிமன்றம் இருக்குது. யார் மேலே தப்பு, யார் மேலே தவறு அப்படிங்கிறது நம்ம எதுக்குங்க காவல்துறை, கோர்ட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க. முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டீங்க தீபக் ப்ரோ, அவ்வளோதான் சொல்ல முடியும்.
இது மேலும் மேலும் வந்துட்டு நீங்கள் இறந்த பின்னாடியும் ஒருவேளை இவர் தவறு பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிறது இந்த ஒரு சில குலைக்கிங்கள அது குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஏம்மா நீ இந்த கேமராவை தூக்கிட்டு போய் இந்த எத்தனையோ பொம்பளை பிள்ளைகளை கெடுக்கிறான், பச்சை பிள்ளையை கெடுக்கிறான். அவனை போய் நீ வந்து இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருந்தா கூட ஒரு சிங்கப்பெண்ணு ஒரு பட்டமாவது கொடுத்துருக்கலாம். நீ வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் வைரல் ஆகிறதுக்கு, சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு ஒரு அப்பாவி உயிர் தான் உனக்கு கிடச்சிச்சா? அப்படியே உன்னை தவறாக தொட்டால் ஒரு அரை கண்ணத்தை சேர்த்து பளிச்சுன்னு அடித்து நீ வீடியோ எடுத்து கொண்டு போய் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அடித்து பஸ்ஸை விட்டு இறக்கி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தால் கூட போலீஸ் கேஸ் எடுத்திருப்பாங்க, உங்களை நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு உயிர் போனதுனால நீ அவர் ஒரு தவறு பண்ணி போட்டிருந்தா கூட சத்தியமாக உன்னை பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எந்த தவறுமே பண்ணாத ஒருத்தனை நீ வீடியோ எடுத்து போட்டு இருக்கிற நம்ம சோசியல் மீடியாங்க ஒரு பொண்ணு ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தூக்கிட்டு நின்றுவாங்க. அப்படி இப்படி வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறதுக்கெலாம் இங்கே யாரும் கமெண்ட் போடுறது கிடையாது. கமெண்ட் போட்டு இங்கே இப்போ எத்தனையோ பேர் பொண்ணை கெடுக்கிறான், கஞ்சா குடிச்சிட்டு எவ்வளவோ பண்ணுறான், போதையில் என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்ம கண்ணார சோசியல் மீடியாவில் பார்க்கத்தான் செய்கிறோம். என்ன பண்ண முடியுது? இவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க, அது பண்ணுங்க, இது கமெண்ட் தாங்க பண்ண முடியுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இந்த பொண்ணு ஒரு உரசி வீடியோ போட்டதுனால இவர் இறந்துட்டாராம். இவங்க வந்துட்டு அசிங்கம் தாங்க முடியாமல் 10 பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன இதெல்லாங்க நியாயம் சொல்லு? ஏம்மா உங்கள் வீட்டில் வந்துட்டு நீ படித்த பொண்ணு மாதிரி தான் தெரியுது, படித்து தானே இருக்கிற. அது எவ்வளோ அழகாக அவரை சப்போஸ் உரசக்கூட செய்யட்டுமே, எவ்வளோ அழகாக உரசுற வரைக்கும் நின்று செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அம்முனி. பரவாயில்லையே, நல்லா உரச விட்டு தானே வீடியோ எடுத்திருக்கு. அப்போ போலீஸ்காரவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ்காரவங்க கேட்கலாமே, அவரை உரசுற வரைக்கும் நீ வீடியோ எடுத்துகிட்டு நின்றியா? கேட்டிருப்பாங்க, நம்ம இன்னும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நான் எதுக்கும் தவறாக பேசலை, பட் நான் பேசுனது சரியாக தப்பான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உண்மை தெரியாமல் இந்த சொல்லுவாங்கள்ல, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான உண்மை. ஒரு ஆதாரம் நல்லா விசாரித்தா மட்டும்தான் உண்மை தெரியும். அது மாதிரி தாங்க, விசாரிக்காமலா என்னங்கிறது தெரியல. ஆனால் அவர் செத்தது வந்துட்டு உண்மையாகவே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒருத்தவங்க நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு அதை நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு அவர் அந்த தவறை பண்ணியிருந்தா கூட ஏற்கத்தக்க ஒன்று தான். இப்போ இதை செய்யாமல் இவர் பண்ணதுனால ஒருவேளை இந்த பொண்ணு சொன்னது உண்மையோ அப்படிங்கிறது பல பேர் பேசப்படுற உண்மை. ரொம்ப நான் அந்த வடிவேல் காமெடி சொல்லியிருக்காங்களே, பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா, அடுத்தவங்க உரசுற வரைக்கும் நின்று வீடியோ எடுத்து கொண்டு போய் டேஷனில் கொண்டு போய் கொடுத்து இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. போலீஸ்காரங்க பேசியிருப்பாங்க, பேசாமல் அதை பற்றி உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி பேசணும். தயவு செய்து பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மாதிரி தவறான நல்லவங்க மேலே எந்த பழியும் சுமத்தக்கூடாது. தவறான வீடியோ எத்தனை பேர் பஸ்ஸில் இல்லை, நேரே பஸ்ஸில் உரசுறான், அதில் உரசுறான், அந்த மாதிரி தைரியமாக நில்லுங்க. தைரியமாக நின்று வீடியோ நீங்கள் எடுத்தாலும் சரி, அவன் போய் சொல்கிறான்னு இப்போல்லாம் ஸ்டேஷனுக்கு போனால் எவன் கெட்டவன் நல்லவன் முகரக்கட்டையை பார்த்தே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. தைரியமாக ஒரு தவறுனா கண்டிப்பாக அடித்து கேளுங்க, தரன்னு இழுத்துட்டு போங்க. நீங்கள் அந்த இடத்துல ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒருத்தவங்களை தப்பாக உரசிட்டா அந்த இடத்துல அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 10ல் 20 பேர் வருவாங்க. உண்மையாகவே 10 விரலும் நேராக இருக்குன்னா இல்லைங்க. எத்தனையோ சோசியல் மீடியாவில் தவறாக ஆடி போடுறவங்க இருக்காங்க. அதில் 10 பேர் நல்லா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவனும் இருக்கான், கழுவி ஊற்றுற ஆண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 50 ஆண்கள் கெட்டவராக இருந்தாலும் 50% ஆண்கள் கெட்டவர்னா 50% ஆண்கள் உண்மையாகவே நல்லவர் இருக்காங்க. இதனால கேரளாவில் இந்த வீடியோ வைரல் ஆனதுனால இப்போ பஸ்ஸில் எந்த ஆம்பளைங்க போனாலும் நம்ம மேலே பெண்கள் உரசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அச்சத்திலேயே அட்டையை மேலே கட்டிக்கிட்டு தான் போகிறாங்களா. அப்போ அட்டை பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன் கேரளாவில். எதுக்குங்க பயப்பட்டு இந்த மாதிரி நூதன முறையில் ஒரு போராட்டம் மாதிரியே இப்போ தவறான வீடியோ எடுத்து இந்த பொண்ணு போட்டதுனால ஒரு உயிர் போயிடுச்சுல, அதனால ஒரு விழிப்புணர்வுக்காக கேரளாவில் உள்ள ஆண்கள் இப்போ பஸ்ஸில் போனாவோ தெருவில் நடந்து போனாவோ இந்த மாதிரி அட்டையை மேலே சுற்றிட்டு போகிறாங்க. தயவு செய்து இது மாதிரி தவறு யாரும் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அது கண்டிப்பாக கேளுங்க, தட்டி கேளுங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு கேட்குதுன்னா 10 பேர் கூட நில்லுங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் தப்பான வீடியோ எடுத்து போட்டு தவறான இது பண்ணி இப்படி ஒரு உயிர் போகிற அளவுக்கு யாரும் பண்ணாதீங்க. கேரளாவும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி இது மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே இப்போ தான் பார்க்குறேன், இந்த நியூஸ் எல்லாம் தெரியாது. பார்த்தோன்னா சரி வீடியோ போடணும்னு தோணுச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது, போட்டேன்.
பாருங்கள் எப்படி சொல்கிறது தெரியல. பயத்தினாலையா இவங்க எப்படி ச்சே எப்படி தான் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் வந்துட்டு இது மாதிரி கேட்காம இருக்கிறாங்களோ, உரசுற வரைக்கும் விட்டுக்கிட்டு இருந்திருக்குமா. ஆனால் ஒன்றே ஒன்று, கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட், ராயல் சல்யூட்டு தான் அடிக்கணுங்க. அடித்தேன் பாரு அப்பாயின்மெண்ட்டாரு, அந்த மாதிரி தான். 10 வருஷம் சிறை 1 கோடி இழப்பீடு. ஆனால் 10 வருஷம் சிறை 1 கோடி இழப்பீடு கொடுத்தாலும் சரி, இவர் திரும்பி வரமாட்டார். கவர்மெண்டால் என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்தால் இது மட்டும்தான் பண்ண முடியும். போன உயிரை நம்மளால் கூட திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது. யாருமே தயவு செய்து எப்படி சொல்கிறது, நம்மளை இட்டு ஒரு உயிர் போகக்கூடாது. அந்த இடத்துல இவர் தவறு பண்ணியிருந்தாரா, நீங்கள் செஞ்சது உங்கள் கூட 10 இல்லை 100 பேர் நின்றுருப்போம். தேவையில்லாமல் நீ சிறையில் போய் கடந்துருவோமா? 1 கோடி நீ இழப்பீடு கொடுத்தாலும் போன உயிர் வருமா? வராது. யோசித்து ஒரு செயலை செய்யுங்க. யோசித்து அந்த பொண்ணு போட்டதுனால நீங்கள் செத்ததும் வந்துட்டு தவறான வந்துட்டு முடிவெடுத்ததும் ரொம்ப ரொம்ப தப்பு. தீபக் அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுங்கிறது தெரியல. பட் ரொம்ப தவறான செயல். பெண்கள் தைரியமாக இருங்க. ஆனால் தவறான முறையில் அந்த தைரியத்தை பயன்படுத்த வேணாம். எவங்கிட்ட உங்களை தவறாக நடத்துகிறானோ அவனை அடித்து கொல்லக்கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக நடந்ததை சொல்லுங்கள். தைரியமாக இருங்க. காலகட்டம் அப்படி இருக்குது. நம்மளுக்கு பாதுகாப்பு நம்மளே தான். உண்மையாகவே தான் சொல்கிறேன். யாருக்கும் எந்த இடமும் கொடுக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சாரி.